குரங்குங்க வந்து ரிலேஷன்ஷிப். ஸோ நாமளும் அப்படிதான் அதுலேருந்து தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போ நாமளும் நம்ம வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, அப்படி நீங்க அதை எடுத்துக்கிறீங்க. இல்லை கேட்குறேன், நீங்க சொல்ல வந்தது இதான். இல்லை அதை நான் சொல்லலை. இல்லை, ட்ரெய்லர்ல வெறும் அந்த வாக்கியம் மட்டும்தான் இருக்கு, குரங்குகள் தான் கூட பிறந்த அப்படின்ற அந்த வாக்கியம் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால நாமளும் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லவே இல்லை. அதான் நீங்க படம் பார்த்தீங்கன்னா புரியும், அதுல இருக்கிற ஒரு கேரக்டருக்கு வர ஒரு கேள்விதான் அது. அது என்ன கான்டெக்ட்ல எதனால அப்படின்றது இப்போ நான் ரிவீல் பண்ணா கதையை ரிவீல் பண்ற மாதிரி ஆயிடும். பட் முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பா சோஷியலி இர்ரெஸ்பான்சிபிளா தப்பா இருக்காது. அதுக்கு நான் ஒரு சொல்றேன் சார். இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்ல வரீங்க சார். சார் இங்க பாருங்க சார். இல்ல சார், இல்ல ட்ரெய்லர் சென்சார் கிடையாது சார். அப்புறம் எப்படி சார் நீங்க வந்து எக்ஸிபிட் பண்றீங்க? அவ்வளவு 50 லாங்குவேஜஸ் இருக்கு, எப்படி வந்து எக்ஸிபிட் பண்றீங்க? எந்த எண்ணத்துல பண்றீங்க சார்? இட் இஸ் அகைன்ஸ்ட் தி லா. இல்ல சார், இது இல்ல சார், இது வந்து பிரைவேட் எக்ஸிபிஷன் சொல்ற பப்ளிக். இது மீடியா வந்து உட்கார உங்களுக்குள்ள பார்த்தா தட் இஸ் டிஃபரண்ட். இந்த மாதிரி வந்து போடுறதுனால போன வாரத்துல வந்து ஒரு படம் வந்து 10 days இல்ல சார், கரெக்ட் தான் சார். இது பிரைவேட் ஸ்கிரீனிங் தான் சார். திஸ் இஸ் நாட் பிரைவேட் ஸ்கிரீனிங். இல்ல சார், நாங்க இன்வைட் பண்ண ஆட்கள் தானே சார் வந்திருக்காங்க. இல்ல சார், மீடியாவை கூப்பிட்டாலே இட் இஸ் a public screening, it is not a private screening. இது சம்பந்தமா நான் வந்து இன்னைக்கு வந்து சென்சார் போர்ட்ல ஃபைல் பண்ணி கம்ப்ளைண்ட் கமிஷனர் ஆபீஸ்ல ஃபைல் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் an offense சார். ஏன்னா நீங்க ஒருத்தர் இந்த மாதிரி பண்றதுனால தான் கண்டினியூஸ் ஒரு 10 நாளைக்கு மேல. இல்ல சார், அதான் சொல்றேன் சார், நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பிடிக்குது இல்ல சார், ஏன் அப்படி போடுறீங்க? பைரி ஒரு படம் அப்படிதான் அன்சென்சார்ட் வெர்ஷன்ல போறாங்க, அவ்வளவு 50 லாங்குவேஜஸ் லேடிஸ் உட்கார்ந்து பாக்குறாங்க. இல்ல சார், அதான் சார், இது பிரைவேட் ஸ்கிரீனிங் சார். இப்போ பிரைவேட் ஸ்கிரீனிங் சார், இது கரெக்ட் யோர். நாங்க தான் சார் இன்வைட் பண்ணிருக்கோம். நீங்க இன்வைட் பண்ணீங்களா? பப்ளிக் இன்வைட் பண்ணீங்களா? அது வந்து பிரைவேட் ஸ்கிரீனிங் ஆமா சார். இல்ல இது பிரைவேட் ஸ்கிரீனிங் இல்ல சார், நாங்க இன்வைட் பண்ணி ஒரு பர்టిక్యులர் குரூப் ஆஃப் பீப்பிளுக்கு போடும்போது எப்படி சார் பப்ளிக் ஸ்கிரீனிங் ஆகும்? நான் வந்து ராங்ன்ற அது கரெக்ட் மிஸ்டேக் இருக்கு சார். இட் இஸ் நாட் a private. நம்ம யூடியூப் பப்ளிக் ஸ்கிரீனிங் இல்ல யூடியூப்ல. சரி ஓகே சார், நீங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க சார். பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து தாலி கட்டுறாங்க சார், சரிங்களா? இது தமிழோட கலாச்சாரத்துக்கு எதிரானது, சரிங்களா? அது வந்து நீங்க எப்படி சார் வந்து ரிவீல் பண்ணலாம் சார்? அதான் சார், இப்போ ஒரு கட்டம் வரைக்கும் வந்து கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் செத்துட்டா அந்த பொண்ணு வந்து ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்றது நம்ம கலாச்சாரமா இருந்தது. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அது மாறிச்சுல. புருஷன் செத்துட்டா பொண்டாட்டி வந்து உடன்கட்டை ஏறணும் அப்படின்றது கலாச்சாரமா இருந்தது. ஒரு பாயிண்ட்ல அது மாறிச்சுல. அப்போ ஏன் பொண்ணுங்க மட்டும் தான் தாலி கட்டிக்கணும் அப்படின்றது ஏன் அப்படின்றது வந்து தமிழோட கலாச்சாரத்தை மாற்ற போறீங்களா? ஏன்னா இப்பவே வந்து 33% கொடுத்ததுனாலே வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் 1% வேணும்னு கேட்கறாங்க. இப்ப தாலியும் ஒரு விஷயம் வருது. அதனாலதான் வந்து பெண்கள் வந்து குடும்ப பெண்கள் சொல்றேன், குடும்ப பெண்கள் அவங்க வந்து ஈக்குவாலிட்டி எல்லாமே பேசுறாங்க சார். இப்ப குடும்ப பெண்கள் வந்து அவங்களோட ஒரு பிராண்ட் என்னன்னா ஃபேமிலி கேர்ள், ஃபேமிலி உமன் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப நீங்க வந்து தாலியே நீங்க வந்து ஒரு தமிழோட கலாச்சாரத்தை மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்றீங்க. அது நீங்க யூடியூப்ல போறீங்க, ஆனா அதுவும் சோசியல் மீடியா சார். அது எப்படி சார் நீங்க மக்களுக்கு எப்படி சேர்க்க போறீங்க? அதுதான் சார், அதை நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். இப்ப தாலி இல்ல சார், நீங்க படம் பாத்தீங்க அப்ப நீங்க அந்த சீனை வைக்காம எடுத்துக்கலாம் சார். இல்ல சார், அது வைக்க கூடாதுன்னு நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? ஏன் சொல்ல வரேன்னா இப்ப வந்து ஏ சரி கொடுத்துருக்காங்க. இல்ல சார், இப்ப காலகாலமா ஒரு சார் ஏ கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஏ எது கொடுக்குறாங்கன்னா 18 இயர்ஸ் மேல வந்து பார்க்க கூடாது. நீங்க வந்து யூடியூப்லயே வந்து அதை வந்து நீங்க போட்டீங்க. யூடியூப்ல வந்து 10 வயசு பசங்க பாக்குறாங்க, 3 வயசு பசங்க பாக்குறாங்க. சோ வந்து அப்பவே கெட்டு போயிட்டுல சார். இல்ல சார், யூடியூப்ல அப்படி பாத்தீங்கன்னா இன்னும் பேடான கண்டென்ட்லாம் இருக்கு சார். அப்ப இப்போ ஒரு குழந்தை கைக்கு போன் போதோ, ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட போன் போதோ, அப்பவே அவங்க they are prone to everything. இல்ல அவங்க போன் எடுத்தாலே பான் ஃபிலிம் கூட பார்க்க முடியும் சார். அப்போ நீங்க இதை மட்டும் அவங்க பாத்துக்கிட்டு போவாங்க எப்படி சார் சொல்ல முடியும்? அப்போ ஓப்பனாவே வந்து மேட்ரு பண்ணலாமா, மேட்ரு பண்றியா, சரிங்களா? அப்புறம் வந்து எடுத்த உடனே வல்கர் வார்த்தை, சரிங்களா? அவ்வளவு அசிங்கமான வார்த்தை. அதுல சென்சார் வந்து நீங்க கண்டிப்பா வாங்கிட்டீங்க, சரிங்களா? அதனால உங்களுக்கு ஓகே தான். ஆனா வந்து இப்ப வந்து நிறைய படங்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸா வந்தா தான் ஹிட் ஆகுது, சரிங்களா? இப்ப உங்களுக்கு வாங்கிட்டு போயிருது 18 இயர்ஸ் உள்ள நாள் தான் வர முடியும். எப்படி சார் உங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து வருவாங்க சார்? அதான் இதுல கிளியரா போட்டிருக்கேன். adults only film for family audience and youth தான் போட்டிருக்கோம். அது என்ன மீன் பண்றோம் அப்படின்னா, குழந்தைங்க இந்த படத்தை பார்க்க கூடாது, இது குழந்தைங்களுக்கான படம் கிடையாது. ஆனா குழந்தைங்களை பெற்ற அப்பா மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். அதான் இதை மீன் பண்ணி அவங்களும் ஃபேமிலி தானே சார். ஒரு கல்யாணம் ஒரு புருஷன் முன்னாடி ஃபேமிலி தானே. குழந்தையோட வந்தாதான் ஃபேமிலி அர்த்தம் கிடையாதுல்ல. ஒரு 45 வயசுல இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி தானே. அதை மீன் பண்ணி தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்றோம். குழந்தைங்க பார்க்க கூடாதுன்றதுனால தான் ஏசட் இருக்கு. டேரக்டர் சார், அது மாதிரி தமிழ் சினிமாவில் எவ்வளவோ பெண் உரிமை கதைகள் வந்திருக்குது. ஆனா இந்த படத்துல நீங்க பண்ணிருக்கிற பெண் உரிமை உண்மையாவே ஆமாம்ல அப்படின்னு தோண வச்சுது. அதுவும் இந்த படத்தோட வெற்றிக்கு மெயின் காரணம். நம்ம அதாவது நான் ரிவியூல கூட சொல்லியிருப்பேன், கொஞ்சம் நமக்கு ஆண் புத்தி ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்க. ஆனால் நமக்கே தோணுது அப்படிங்கிற. அது எப்படி அதை கரெக்டாக படமாக
என்ன மாதிரி ஆள் கூட ஒத்துக்கிற மாதிரி எடுத்திருந்தீங்க இல்லையா? அது வந்து உண்மையாக நீங்கள் அந்த மாதிரி கேரக்டர் யாராவது சந்திச்சிருக்கீங்களா இல்லை கற்பனை? இல்லை சார், எல்லாருமே நானும் வளர்ந்த பீரியட்ல ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்திருக்கேன்ல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிதல் வந்து இல்லை இது தப்பு இது சரி அப்படின்னு தோணி அங்கிருந்து மாறுறது தான் சார். ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் தான் சார். அந்த பாட் அதான் அந்த காண்டமிஷன் சீன்ஸ், அதுக்கு தக்காளி சட்னின்னு ஏன் தோணுச்சு? உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா, அந்த ஐடியா தான் சார். அந்த மீன் தான் வச்சு. ஆமா ஆமா ஆமா, அதான் பசங்களுக்குன்னா ஒண்ணு பொண்ணுக்குன்னா எப்படியா அப்படி. இந்த முன்ன இந்தி படங்கள்ல வந்து இப்போ போல்டா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை தாண்டி இப்போ வந்து தமிழ்ல வந்து முதல் படமா நீங்க இதை காமிச்சிருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி தெரியல. அந்த இதுவா சார் கே பாலச்சந்தர் சார் 40 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட போல்டான படங்கள்லாம் பண்ணிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு போல்டான்னு தெரியல. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏதோ நம்ம ஓரளவு. ஏன்னா இந்த படத்துல ஒரு சீன்ஸ் வந்து அம்மாவே காட்டியிருக்கீங்க, லாட்ஜ்ல காட்டுற மாதிரி. அது பெரிய விஷயம். அந்த சீக்வன்ஸே வந்து தாங்க முடியாது. ஏன்னா அதை அப்புறம் கட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வேற மாதிரியான இது காமிப்பீங்க. ஸோ அந்த சீன் எடுக்கும் போதே பயங்கர இதுவாக இருந்திருக்குமே, ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்குமே, இது என்ன பேசுவாங்களோ அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த ரோட்ல நடந்த அந்த காமெடி போர்ஷன் இருக்குல்ல சார், அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. இது வந்து கொஞ்சம் அப்படி போனாலுமே ரொம்ப என்னடா இதுன்ற ஒரு ஃபீல் வந்துருமோன்ற ஒரு பயம் இருந்தது. ஆனா எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. சரி பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருந்தது, எழுதும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது, பரவாயில்ல அப்படின்னு இருக்கேன். ஆனா ஒருத்தர் கூட அதை ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லலை. தியேட்டர்ல பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அந்த சீனுக்கு இருக்கு. ஸோ சார் ஹாட்ஸ்பாட் நான் அந்த ஆங்கிள் என்ன யோசிக்கவே இல்லை. வெறும்னா விட்ட 2 கதை, அது போக 2 கதை, அப்படிதான் இருக்கு. இந்த கனெக்டிங் பாயிண்ட் என்னன்னா, ஆக்சுவலி இந்த படம் முதல்ல பண்ணும்போது தனித்தனியா 4 கதையா தான் இருந்தது. சிலுக்கரப்பட்டி மாதிரி தான் இருந்தது. சிலுக்கரப்பட்டி மாதிரி லவ் ஸ்டோரிஸ் மாதிரி தனி 4 கதைகளா தான் இருந்தது. ரிலீஸ்க்கு ஒரு 40 நாள் முன்னாடி தான் அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட சொல்ற அந்த கதையை எழுதி கனெக்டிங் பாயிண்டை வச்சு இன்டர்வல் வச்சு அது 40 நாள் முன்னாடி எழுதி அங்கிருந்து ஒரு வாரத்துல ஷூட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் முடிச்சு டப்புன்னு ரிலீஸ் பண்ணதான். அது லாஸ்ட் மினிட் ஐடியா தான். கேட்குறேன். ஒரே ஒரு கொஸ்டின், இந்த படத்துல லாஸ்டா அந்த லட்சுமி கேரக்டர் கலையரசன் அந்த கேரக்டர்ல மீடியாவுக்கு டிவி மீடியாவை டேரிங்கா பண்ணியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க எபிசோட மட்டும் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அருவி சொல்வதெல்லாம் உண்மை, அதான் அருவி அந்த கேரக்டர். ஆனால் வந்து நீங்கள் வந்து டேரிங்க உங்களுக்கு மீடியா சைட்லேருந்து சப்போர்ட் நல்லாவே இருக்குது. டிவி மீடியா சைட்லேருந்து யாராவது என்னப்பா, ஏன்னா நீங்களும் டிவி மீடியாவில் வேலை பார்த்ததா கேள்விப்பட்டேன் நான், என்னப்பா அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாராவது வருத்தப்பட்டாங்களா? இது ஒரு கேள்வி. அப்புறம் இன்னொரு கேள்வி, அதையும் கேட்டுருக்காங்க, முடிச்சு சொல்லிட்டாங்க. இன்னொரு கேள்வி, அதாவது இந்த படம் நீங்கள் இப்போ தவிக்கிறீங்களே, இந்த செகண்ட் வீக்கு புஷ் பண்ண வேண்டியிருக்குது, படம் நல்லா இருக்குன்னு பார்க்க போய் இப்போ தான் மக்கள் வர்றாங்கன்ட்டு. இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால், இன்னும் கொஞ்சம் வாரமே ரீச் இன்னும் பெரிய லெவலில் இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் தெரிஞ்ச ஸ்டார்ஸ் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஃபீல் எங்கேயாவது உங்களுக்கு ஏற்பட்டுதா? ஏன்னா இப்போ ஜிவி பிரகாஷ் கண்ணன் பார்த்தீங்கன்னா முதல் நாளே கொஞ்சம் அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கிறதுனால உங்களுக்குமே அந்த அடியில் அது ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு இப்போ தான் கூட்டம் வருது, ஆனால் உங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, வருத்தப்பட்டீங்க. இந்த ப்ரொமோஷன் சைடு இன்னைக்கு வந்து ஒரு 2 டெய்லியில் விளம்பரம் கொடுத்து 2 டிவியில் விளம்பரம் கொடுத்தா பத்தாது, அது கொஞ்சம் வீக்காக இருக்குதோன்னு எனக்கு தோணுச்சு. அதை பற்றியும் சொல்லுங்க கொஞ்சம். ஓகே, முதல் கேள்வி மீடியாவில் இருந்து யாரும் என்கிட்ட பேசல. நான் ஃபுல் மீடியாவையெல்லாம் எதுவும் தப்பாக சொல்லுவேன். அதில் அந்த மாதிரி ஷோ, அதுவும் அந்த மாதிரி ஷோவில் குழந்தைங்களை யூஸ் பண்ணுறது மட்டும்தான் தப்புன்னு சொல்லியிருக்கேன். அவங்க தப்பா யூஸ் பண்றாங்கன்றத நான் சரியா சொல்லியிருக்கேன். என்கிட்ட யாரும் பேசல. ப்ரொமோஷன் வந்து தெரியல சார், நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது சின்ன படம், சின்ன ப்ரொடியூசர், அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டா. பெரிய ப்ரொடக்ஷன் தான் அது டோட்டலா வேற. சின்ன படம் சின்ன ப்ரொடக்ஷன் அவங்க ஏற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் வந்து நீங்க அடியே கம்பேர் பண்ணி சொன்னீங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு எல்லா ஷோவுமே. வெள்ளிக்கிழமை சாட்டர்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு, இப்பவே சண்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அந்த வகையில பயங்கர ஹாப்பி தான். நான் ஆதங்கமா என்ன சொல்றேன் அப்படின்னா, ஹவுஸ்ஃபுல் எல்லா ஷோ, நாளைக்கு ஷோ இன்னைக்கே ஹவுஸ்ஃபுல் ஆகுது, ஆனா ஷோஸ் கம்மியா இருக்கு. ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு தியேட்டர்ல ஷோஸே ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ லூக்ஸ்ல 3 மணி ஷோ இருக்கு, அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ நைட் ஷோ இல்ல. அந்த தியேட்டர்ல பார்க்கணும், அந்த ஏரியால பார்க்கணும்னு நினைக்கிறவனுக்கு வேற ஷோ அவன் அங்கிருந்து இங்க ஆம்பா மாலுக்கு வரணும். இல்லைன்னா நைட் ஷோ மெரினா மால்ல இருக்கு, ஓய்நாள் மெரினா மாலுக்கு போகணும். வேற எங்கே அதான் ரொம்ப கம்மியான ஷோஸ் இருக்கு. அதை தான் தியேட்டர் சைட்லயும் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லயும் ஷோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன படங்கள் சர்வைவ் ஆகும். இது எல்லா சின்ன படம் சார்பா தான் நான் சொல்றேன். படம் நல்லா இல்லைன்ற பட்சத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் நல்லா டாக் இருக்கு, வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருக்கு, மக்கள் வந்து பாக்குறாங்க, எல்லாமே பாசிட்டிவ். ஷோஸும் ஹவுஸ்ஃபுல் ஆகும்போது ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றதான் ரெக்வஸ்டா சொல்றேன் சார்.